ஃபென்டாஸ்டிக் ஃபோர். டே மார்வலு கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்குற போலயே நல்லா எடுத்திருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்ல மார்வல் படம் பார்த்த ஃபீல் வருது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அதுவும் இந்த படத்தில் ரெட்ரோ லுக்கில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ரெட்ரோ ஸ்டைலு, இந்த 70s 80s அந்த காலகட்டத்திலலாம் இருக்கும்ல டெக்னாலஜி ஸ்டைல்லாம், அந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டைலில் இருக்க டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் நல்லா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் மார்வல் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக படம் எடுப்பானுங்கிறதே இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி தான் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்படியே இருங்கடா மார்வல், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல படமாக கொடுங்க. அப்புறம் இந்த படத்தில் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த 4 பேர் அவங்கள வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் நல்லாவே இருக்குது இந்த படத்தில். இது வரைக்கும் வந்த மார்வல் படங்கள்லேயே இந்த மல்டிவர்ஸ் ஆகால ரைட்டிங் தான் குறையா இருந்துச்சு. அது இந்த படத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தை வந்து ஸ்டாண்ட் அலோனாகவே பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த மார்வல் படம் எதையும் பார்க்காம இந்த படத்தை டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வேணால் நிறைய மார்வல் படத்தை பார்க்குற கட்டாயம் ஏற்படலாம். அடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ளஸ்ஸே இந்த படத்தில் விஷுவல் தாங்க. விஷுவலாக சூப்பராக இருக்குது. கேரக்டர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. இந்த ஜானி அப்புறம் அந்த பென் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில நடக்கிற அந்த கான்வர்சேஷன் காமெடி அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் லேடி சில்வர் சஃபர் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்து நல்லா காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் சூஸ்டாம், அவங்க வந்துட்டு கிளைமேக்ஸ் பக்கம் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்கள் கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு தாய் பாசத்தை அந்த இடத்துல பார்ப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவே கேரக்டர் ரைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்புறம் இந்த படம் பட்டு 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 நவுந்துக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் போரே அடிக்காது, லேகும் அடிக்காது. ஆனால் அதுவே கூட ஒரு குறையா இருக்குது இந்த படத்தில். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறதும் அவ்வளோவா செட் ஆகலை. அடுத்து இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அவரோட லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவரோட லுக்கே ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும். எப்படா ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். நல்லாவே காமிச்சிருக்கானுங்க. அப்புறம் டாக்கிங் அபவுட் விஎஃப்எக்ஸ் வந்து அதான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. ஆனால் ஒரு சில இடங்களில் அடி வாங்கியிருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தை காட்டுற இடம், அப்புறம் ரீட் ரிச்சஸ் வந்து இந்த எலாஸ்டிக்காக ஆகக்குள்ள அந்த இடத்துலலாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடி வாங்குச்சு. மற்றபடி ஓகே தான், எல்லா இடத்துலையும் க்ளீனாக இருக்குது. அடுத்து இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேலக்டர்ஸ் அவரோட கேரக்டரையே மொக்க பண்ணிட்டானுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், உலகத்தையே முழுங்கக்கூடிய ஒருத்தர், அவரை கூட்டிகிட்டு வந்து இப்படி டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அதில் ஜஸ்டிஃபிகேஷனை என்ன தான் கொடுத்துருந்தாலுமே ஏற்றுக்க முடியலங்க. இது வரைக்கும் அந்த மல்டிவர்ஸ் ஆகாலேயே இதே தப்பு தான் பண்ணியிருந்தானுங்க. வில்லன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணவே இல்லை இவங்க. ஹீரோ கேரக்டரே ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணலை. அதே தப்பு தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு மட்டும் அப்படி இருக்குது. மற்றபடி ரைட்டிங்கில் ஒன்றும் அவ்வளோவா சொதப்பலை. அது ஒரு மைனஸா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். வேறு முக்கியமான மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்வல் ப்ரமோஷனுங்கிற பேரில் முக்கால்வாசி படத்தை ட்ரெய்லரு அது இதுன்னு போட்டு காமிச்சு ஓட்டிட்டான். அதனால் இந்த படத்தை போய் பார்க்கக்குள்ள ஏற்கனவே இதெல்லாம் தான் யூடியூப்லேயே பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. மார்வல் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டானுங்க. அது இந்த படத்தில் மைனஸா இல்லை மார்வலோட மைனஸான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் தான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சது. மற்றபடி படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு 2-3 படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கூட இதை வந்து பாருங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எந்த ஆர்ஜின் ஸ்டோரியும் சொல்கிறேன்னு சொல்லி படத்தை சொதப்பாமல் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.